ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸோட முதல் ப்ரோமோ வந்திருக்கு. முதல் ப்ரோமோவில் என்ன விஷயம் நடக்குதுன்னு நம்ம பார்த்தரலாம். ஜாக்லின், பவித்ரா, அன்சிதா, மஞ்சூரி இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போடுறான்னு சொன்னாங்க. மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பொம்மையை பிடிங்கிற ஜாக்லின் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் அந்த சைடு வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. அன்சிதாவும் பவியும் வந்து 2 பேர் வந்து ஒட்டி உட்காந்துக்கிட்டாங்க. அந்த பொம்மையை யாருமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ வெறுக்கமாக உட்காந்தாலும் நம்ம ஜாக்லின் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடியில் கையை விட்டு டக்குன்னு எடுத்துட்டான்னு சொல்லாங்க பொம்மையை. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து விளையாடுறாங்க. ஆனால் அந்த பவிட்ட மறுபடியும் பொம்மை வருது. ஆனால் அது அன்சிதா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பொம்மையை தூக்கி எறிஞ்சிடறான்னு சொல்லாங்க. ப்ரொமோவில் சண்டையெல்லாம் போடல, பொம்மையை மட்டும் தான் பிடுங்குறாங்க. ஆனால் இதெல்லாம் நேற்றுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அடிபட்டுட்டு வருது. ஏற்கனவே ஒருத்தர் கை உடஞ்சி வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லாங்க 3 வாரம். இப்போயா சேஃப் கேம் விளையாடுங்கன்னா, நான் சேஃபாலாம் விளையாட மாட்டேன், விளையாட்டுன்னு வந்துட்டா வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்கார மாதிரி அடிச்சு நகர்த்திட்டு விளையாண்டுருக்கானே சொல்லாங்க. சண்டை போடாமல் விளையாடுங்க, சண்டை போடாமல் விளையாடுங்கன்னு எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க போல். அதே மாதிரி ஒருத்தவங்க மெடிக்கல் இஷ்யூவாக வெளியே உள்ளே போகிறாங்கன்னா அது வந்து கேமை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள், ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்மளால கேட்க மாட்டேங்கிறாங்க. நேற்று நிறைய பேத்துக்கு அடிபட்டுருச்சு, இன்றைக்கி 2-3 பேத்துக்கு அடிபட்டுருக்குது. என்ன தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி கேம் கொடுக்குறக்கு நீங்கள் பேசாமல் வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ ஒன்று அந்த டாஸ்க்கு மாதிரி கொடுப்பீங்க பாருங்கள், ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. இந்த பிடுங்க டாஸ்க்கில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிக் பாஸ் கேட்க மாட்டாங்க. அந்த ஒரு ஃபஸ்ட்டு சீசன்லேயே நினைக்கிறேன், ஃபஸ்ட் சீசன் செகண்ட் சீசனில் நிறைய ஒரு கஷ்டமான டாஸ்க்லாம் கொடுத்தீங்க. அந்த மாதிரி யோசிச்சு கொடுங்க. அது ஏதோ ஒரு குச்சி மாதிரி வச்சு அந்த வலையில் கரெக்டாக வந்து இது பண்ணணும். அந்த மாதிரி டஃப்பான டாஸ்க்காக கொடுங்க. இந்த சண்டை போட்டு பிடுங்குற டாஸ்க்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஆளுக்கு விளையாட தெரியல, அதுங்காட்டி கரெக்டாக பண்ண மாட்டேங்கிறாங்க. நல்ல ஒரு டாஸ்க்காக வந்து பிக் பாஸ் அவங்க வச்சாங்கன்னா நல்லாயிருக்குன்னு என்னோட கருத்தாக இருக்குது. ஃபேக்ட்ரி டாஸ்க்கு நல்லா தான் போயிட்டுருக்குது. ஆனால் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இதாகுது, என்னடா இப்படி பண்ணுறாங்களே, வீட்டுக்குள்ளே தான் எல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு பார்த்தா இப்படி அடிச்சுக்கிறாங்களே. ஒரு டாஸ்க்குக்காக பண்ணலாம், சண்டை போடலாம். அது ரியலிட்டிக்காக போய் அடிபட்டு இப்போ ஒருத்தர் கை உடஞ்சி ஒருத்தருக்கு மண்டை உடஞ்சி இந்த மாதிரி இருந்தால் நல்லாவாங்க இருக்குது. பார்க்குறக்கு அழகு இல்லை. அதுதான் இப்போ ஒரு அப்டேட். பிக் பாஸ் அப்டேட் இருந்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். பை யோர்ஸ்.